வணக்கம் நண்பர்களே, திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணக்காக நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக ரியா காரில் நம்ம மகாவும் திவ்யாவும் வந்துட்டு இருக்க நேரம் அவங்க காரில் விழுறாங்க. ஒரு கட்டத்தில் என்னை காப்பாற்றுங்க நீ கதறாங்க அப்படின்னு ஏன் சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா உண்மையாட்டே நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குகிறேன். என்னை யார் பணம் கொடுத்து இதை செய்ய சொன்னாங்களோ அவங்க இப்போ என்னை கொல்ல வராங்க. என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்ல நேரம் நம்ம திவ்யா உனக்கெல்லாம் வேணுண்டி திரு மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டால உனக்கு சரியாக தான் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம திவ்யா கிட்ட கதறாங்க. என்னை இப்போ காப்பாற்றுங்க, உங்களை விட்ட ஆள் கிடையாது. அப்போ உடனே வா ஸ்டேஷனில் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறது, நீ பணத்துக்காக தான் இப்படியெல்லாம் நடித்த அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம திரு நிருபராதி அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்ட தான் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரியா கிட்ட பணத்துக்காக ரியா நம்ம திரு மீது பாலியல் கேஸை குற்றத்தை சுமத்தி உள்ளுக தள்ளுவாங்க. அந்த பணமே ரியாவுக்கு ஆப்பாட்டு தலையில் இடி கணங்காக உழுது. ஏன்னா இதுக்கு மேலே ரியாவை விட்டு வச்சோன்னா நான் திருவோட ஆஃபீஸில் என்றைக்குமே எடுப்படியாட்டு இருக்க வேண்டியதான். அந்த ஒட்டுமொத்த கம்பெனியும் என் கைக்குள்ளே வரணும்னா அந்த ரியா உயிரோடி இருக்கக்கூடாது. இதுதான் அந்த கவிதாவின் திட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த கவிதாவின் திட்டப்படி ஆளை கௌதம் செட் பண்ணி ஆளை அனுப்புகிறாங்க. நீ கவலைப்படாத கவிதா, அந்த திருவின் கம்பெனி ஒட்டு மொத்தமும் உன் கஸ்டடிக்குள்ளே வரோம். திரு காலம் ஃபுல்லாக ஜெயிலில் கம்பி எண்ணிட்டே தான் இருப்பான். அதுதான் நடக்க போகுது. நீ கவலைப்படாத. அதுக்கு இப்போ ஒரே வழி, வேற எதுவுமே கிடையாது. அந்த ரியாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல கௌதம் ஆளை ரியா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ரியா அப்படியே அரண்டு போகிற அளவுக்கு அழகாக துரத்துறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டிலேருந்து தாண்டி அது தெருவுக்கு வருது. நம்ம தெருவில் தான் நம்ம மகாவும் சரி திவ்யாவும் சரி ரெண்டு பேருமே காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த அவங்க காரில் கால் மாட்டில் விழுந்து கிடக்குறாங்க ரியா. நம்ம மக கரெக்டாக சொல்கிறாங்க, ஏ ரியா உனக்கு விழுந்து சாவை எங்கள் கார் தான் கிடச்சா, எங்கேயாவது அடிபட்டு சாகுடி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவளை பார்த்தாலே நம்ம போகிற காரியம் உருப்படாதுக்கா அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு திவ்யா கூட கடகடான்னு காரில் ஏற போகிறாங்க. அப்போ தான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் செய்தேன். இப்போ அதுவே எனக்கு வினையாக வந்துடும். நீ திரு அவ்வளோ பெரிய நல்லவன், அவன் மேலே இப்படி ஒரு பழியை உருட்டி தள்ளுனால உனக்கு இதுவும் வேணும்டி. நீ கஷ்டப்படு, நீ கேடு கெட்டு போய் செத்து தொலைஞ்சாலும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யாவும் மகாவும் சேர்ந்து சொல்ல நேரம், ஐயோ நான் செத்தேனா திருவோட கேஸு ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். திரு காலத்துக்கும் வெளியே வர முடியாது. அதனால் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுங்க. நான் அப்போது நீ என்ன தப்புடி செய்கிற அதை சொல்லு, நீ எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், பணத்துக்காக தான் பாம்பேயில் உள்ளவங்க என்ன திரு ஆடு அந்த சூட்டு நடத்தக்கூடாது, கம்பெனி லாஸ் ஆகணும், அதுக்காக தான் அவன் டீஆக்டிவ் ஆகி அந்த விஷயம் இந்த ஆட் சூட்டை நடத்த முடியாமல் அப்படி வெக்ஸாகி 2-3 நாளைக்கு அவன் அப்படியே முடங்கி இருக்கணும், அந்த ஆட் சூட்டு நடக்கக்கூடாது. அதுக்காக தான் என்ன அந்த பாம்பேக்காரங்க என்னை அனுப்பி வச்சாங்க மாடல் கணங்க அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கௌதம் நம்ம ரியாவை கொல்ல விட்டுருப்பாங்க, ஆளை விட்டுருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்தால் தப்பியிருப்பாங்க ரியா. அவங்க அப்படியே பார்க்குறாங்க, இந்த திவ்யாவும் மகாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த ரியாவை காப்பாற்றிடுவாங்களா, இல்லை திருவோட கேஸு வலுப்பெறன்னா கண்டிப்பாக இந்த ரியா கதையை முடிக்கணும் அப்படின்னு கௌதம் விடமாட்டேன், யார் காப்பாற்றினாலும் சரி இது ரியா உன்னை விடமாட்டேன், நீங்கள் 3 பேரும் இப்போ கூட்டணியாக போய் திருவை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடலான்னு பார்க்குறீங்களா, அது நடக்கவே நடக்காது. நீங்கள் 3 பேரை ஆக்சிடெண்ட் ஆகி செத்தாலும் பரவாயில்ல, நான் காரை வச்சாது இடிச்சிருவேன் அப்படின்னு கௌதம் ஒரு பார்வையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அவங்க கடைசியில் என்னையே பணத்துக்காக போட்டு தள்ளுறாங்க. இந்த கேஸு நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், காலம் ஃபுல்லாக திரு ஜெயிலில் கிடக்கணும், அதுதான் அவங்களோட மோட்டிவ். அதுக்காக தான்
என்னையே கொல்ல வராங்க, நான் எவ்வளோ பெரிய தப்பு செய்தேன் அப்படின்னு வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து அப்படியே காலில் விழுந்து வந்து கதறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இப்போவே வா நீ வந்து சொல்லு, எந்த தப்பும் பண்ணலை, திரு வந்து நல்லவன் தான், நான் தான் பணத்துக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், இது எல்லாமே என்னோட தவறு தான், இப்போ எனக்கு புரிஞ்சு என் உயிருக்கு இப்போ ஆபத்து, அதனால் கண்டிப்பாக வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து நீ கண்டிப்பாக கோர்ட்டில் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரியாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் எல்லாத்தையுமே நான் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எப்படியாவது ரியா வாயிலிருந்து உண்மையை வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கரெக்டாக வந்து நம்ம திவ்யாவே வந்து அலெக்ஸை வந்து செட் பண்ணி அது பணத்துக்காக அந்த பாம்பேக்காரங்கிட்ட ரூபா கை நீட்டி வாங்கினால அவங்க தான் என்னையும் இப்போ அனுப்பி வச்சுருக்காங்க, உன்னை போட்டு தள்ளதுக்கு, உன்னை இப்போ போட போகிறேன் அப்படின்னே வந்து அழகாக வந்து கயிறை தூக்கிட்டு வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி கொண்டு வந்து கரைசியில் நம்ம மகா திவ்யா காலே விழுந்து நான் உண்மையை போட்டு உடைச்சிறேன் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த உண்மையும் கக்கிறாங்க. இதை கௌதம் மறைஞ்சு நின்று பார்த்து வயத்தறிச்சல் அடைகிறாங்க. கடைசியில் வந்து ரியா வந்து மாட்டிக்கிட்டாலே இவங்க கையில் வந்து உண்மையை வந்து சொல்லிடக்கூடாது, உண்மையை சொன்னோம் அவ்வளோதான், இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது இந்த ரியாவை, அப்படி தடுத்து நிப்பாட்டணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவங்கள சுக்கு நூறு ஆகணும், கண்டிப்பாக அவன் திரு வந்து வெளியே வரக்கூடாது, அவன் காலம் ஃபுல்லாக ஜெயிலதையும் கிடக்கணும், ரியாவை வந்து நம்ம போட்டு தள்ளுவோம், ரியா கூட சேர்ந்து இந்த 3 பேருமே சேர்ந்து போகட்டும், இந்த மகா திவ்யா எல்லாம் ஒட்டுமொத்தமாக போய் சேரட்டும் அப்படின்னு வந்து காரை வச்சு நம்ம இடித்து தள்ளிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் வந்து அடுத்த ஸ்கெட்சை போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நல்லூரமாக எப்படியாவது என் கணவரை காப்பாற்றுறதுக்கு நீ தான் அருள் புரியணும், இவளை கொண்டு போய் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ வாயால் எல்லா உண்மையும் ஜட்ஜிக்கிட்ட சொல்லணும், இவ வெளியே வரணும், அதுக்கு என்ன பண்ணு எனக்கு உதவ முடியுமோ நீ உதவணும், உன்னை நம்பிதாமா நான் இந்த வேலையில் இறங்கியிருக்கேன் அப்படி மகா வந்து அப்படியே வந்து அழுது புலம்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நல்லூரமா வந்து மகாவுக்கு அருள் புரியுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கௌதம் போட்ட திட்டம் வந்து தவிடுபொடி ஆகிடுது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கோர்ட்டில் வந்து கொண்டு போய் வந்து சேர்த்துறாங்க ரியாவை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திரு வந்து தப்பு செய்யலை, இதை வந்து செய்ய வந்ததே அந்த ஆட் ஷூட்டு நடக்கக்கூடாதுன்னு அந்த பாம்பேக்காரங்க தான் இந்த திட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி தூக்குறாங்க அப்படின்னே அதை வந்து அப்படியே கோர்ட்டில் போட்டு உடச்சி நம்ம திருவை வந்து வெளிக்கொண்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யா வந்து திருவை கட்டி பிடிச்சி நான் இப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் திரு, இது எல்லாம் மகாவோட ஹெல்ப் இல்லாமல் இல்லை, சாத்தியமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண் கலங்குறாங்கங்க நம்ம திவ்யா.